சீக்கிரத்தில் அவர்களுக்கு அற்புதம் செய்வேன். 58:8 ஏசாயா. சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். சீக்கிரத்தில் சில காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்த போகிறார். சீக்கிரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அழிக்கப்படுவதை பார்ப்பீர்கள். சீக்கிரத்தில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்கிறதை பார்ப்பீர்கள். இந்த 8வது மாதத்தில் சீக்கிரத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அற்புதத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீங்க சகோதரி. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து இப்பொழுது நல்லா எதிர்த்து நின்று ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை இறங்கும். விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. இந்த 8வது மாதம் நீங்கள் எட்டாததும் உயரமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். நீங்கள் காண்பீர்கள். பல மாதங்களா காத்திருக்கிற காரியத்துல, பல வருடங்களா காத்திருக்கிற காரியத்துல என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லைங்கிறத இந்த 8வது மாதத்துல அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் காணும். 8வது மாதத்துல அவர் நீதியுள்ள நியாயாதிபதி சீக்கிரத்துல நியாயம் செய்ய போகிறார். லூக்கா 18 வாசிக்கிறபடி சீக்கிரத்தில் சில ஜெப குறிப்புகளுக்கு இந்த மாதத்துக்கு பிற்பாடு முடிவுகள் எழுதப்படும், பதில்கள் வரும். இந்த 8வது மாதத்துல பதில்களை நீங்கள் காண்பீர்கள். ஒரு 5 நிமிடம் அப்படி ஆராதிச்சு, அன்பினாவியானவரே, விலையேறு பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேறு பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தில் மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை செபிக்கிற தேடுகிற ஒரு ஜனத்தை, மகிமையின் மேகம் இந்த இடத்தை, இந்த எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஒரு மகிமை நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற காரியத்தில் தேவ மகிமை வெளிப்படும். விலகாத மேகம் நீ முன் செல்லுமே, விலகாத விலகாத மேகம் நீ முன் செல்லும். திரும்ப சொல்லுங்க, விலகாத விலகாத. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவா. முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சத்தத்தை உயர்த்தி, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை கர்த்தருக்கு காத்திருப்போர், கர்த்தருக்கு காத்திருப்போர், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமா முடிவுண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது சொல்லுவோம். நம்பிக்கை குறித்த காலத்திலே, குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்தில் கூறி
குறிக்கப்பட்ட நேரங்கள் வருகிறது. சகாயம் செய்யும் நேரம் வருகிறது. பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது பொய் 8வது மாதத்தில் நிச்சயம் வரும். ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், காத்திருப்பேன் என்று சொல்லுவோம். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் ரேமா ஹந்தலா ரேமா. காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறுவரை. அநீதியுள்ள நியாயாதிபதி தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நீதி செய்ய முடியும் என்றால் தட்டி கொண்டே இருப்பேன், ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், முழங்காலை முடக்கி கொண்டே இருப்பேன், அற்புதத்தை பெறும் வரைக்கும். தேவன் செய்கிறார், செய்கிறார். அற்புதங்கள் உங்கள் வீடுகளின் கதவுகளை தட்டும் நேரம் வருகிறது. அற்புதங்கள் கதவை தட்டுகிற நேரம் வருகிறது. காத்திருப்பேன். கொஞ்ச நேரம் எழுந்திருந்து எல்லாரும் ஆராதிக்க போகிற ஒரு 2-3 நிமிடங்கள். ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில அநேக தடைகள், தடை கற்கள், முள் போன்ற பாதைகள் கர்த்தர் நடத்தி வருகிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலக போறதில்லை, உங்களை கைவிட போறதில்லை. அவர் உங்களை கரத்தை பிடிச்சதே அவர் சொன்னதை செய்து முடிக்கிறதுக்கு தான். உங்க வாழ்க்கையில சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார் நம்புறவங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. ஒரே ஒரு பாடலை நல்ல கரங்களை தட்டி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லைன்னு சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் கலக்கமே. சொல்லுங்க, பயம் இல்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. கரங்களை தட்டி சொல்லுங்க, பயம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. பயம் இல்லை, பயம் இல்லை. சத்துரு எதிர்க்க முடியாது. சத்துருவன் வீட்டு வாசல் வரைக்கும் வரலாம், உள்ள நுழைய முடியாது. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயம். சிறுகூட்டமே, சிறுகூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறுகூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானோம் கொடியில். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக. இப்ப சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ, பயம் இல்லை, பயம். ஒரு வித்தியாசம், ஆவிக்குள்ள ஒரு எழுப்புதல். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். பயம் இல்லை, பயம் இல்லை. உலகத்துல இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் இயேசு பெரியவர். பயம் இல்லை, பயம் இல்லை. நம்ம சார்பில் ஒரே ஒரு சரணம். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பல ஆண்டுகளான தடைகளை உடைக்கிறவர் முன்பதாக கடந்து போகிற நேரம் வருகிறது. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயமாய் முடிவு உண்டு. ஓ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயம். கரங்களை உயர்த்தி, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லை. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை.
குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், கடன் பிரச்சனையை குறித்த பயம், சத்துருவை குறித்த பயம் இப்பொழுது வெளியேறுகிறது. பொல்லாத பயத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால் பாவலியே இப்பொழுது விடுதலை. சத்துருவை கோலியாத்தை குறித்த பயம் மாறி எதிர்த்து ஓடி ஜெயிக்கிற அபிஷேகம். கரங்களை தட்டி நல்ல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசுவின் பலன், பரிசுத்த ஆவியின் பலன், நீங்கள் பலன் அடைவீர்கள். எதிர்த்து நிற்கிற பலன். பயம் இல்லை, பயம் இல்லை. சார்பு நல்ல ஆவியில நிரம்பி ஒரு நிமிடம் கரங்களை தட்டி கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றார். கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றார். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மொத்த மீதியானியரும் பாதைகள் எங்கு தடைக்கற்கள் இருந்தாலும் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் அல்லவா, இப்பொழுது நீங்கள் எழுந்து முறியடிப்பீர்கள். கர்த்தர் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு யுத்தத்தை நடப்பிக்க விரும்புகிறார். உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார். உங்க கையை தானே கடிச்சு தொங்குது, உங்களை கையை தானே கடிச்சிச்சு. உங்க கைதான் அக்கினிக்குள்ள போட போகிறது. உங்க கைதான் அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை அழிக்க போகிறது. ஷாபா காபா தாலா ராகா தாலா தூடா ஓ ரிதா லமந்தா லைமந்தாலா கதாரா. பயத்தின் ஆவிகளை ஆண்டவர் தெளிவா சொல்ற. சில காரியத்தை குறித்து பயம், அநேக காலமா பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் துரத்தி, அவர் துரத்த போகிறதில்ல, நீங்களே துரத்த போகிறீர்கள். நீங்கள் துரத்த போகிறீர்கள். ஒரு தொல்லி பூச்சியை போல உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிற பிசாசுகளை நீங்கள் எழுந்து துரத்த போகிறீர்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். கண்களை மூடி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வார்த்தையின் சத்தம் எங்களோடு வெளிப்படட்டும். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஆளுகை செய்கப்பா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவர் நம்மோடு பேச முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி. ஆண்டவரே, ஒரு மனுஷ சத்தத்தை கேட்கறதற்காக நாங்கள் இவ்வளவு தூரம் வரல. ஒரு மனிதனுடைய வார்த்தை இல்லை, எந்த பலனும் இல்லை. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை சொல்லிருக்க ஆண்டவரே, என் வேலைக்காரர் சொஸ்தமாவா, எங்க பிள்ளைங்க சொஸ்தமாவாங்க, எங்களுடைய சந்ததி உயிர் பெற்று எழுமோ, எங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பலனடைவான். ஒரு வார்த்தை பரத்திலிருந்து உண்டாகும் என்றால் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு பாத்திர நல்ல ஆண்டவரே. அந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் மேல நீங்க கை வைக்கணும் கூட அவசியம் இல்லை. இப்போ அந்த வார்த்தை வரும்போது அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்கள் ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி மீட்டிக் கொள்ளுகிறவர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என் கண்மலையை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. உடைய வசனத்தை கேட்க நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் விலகாத மேகமா நம்ம கூட இருந்தார் 7 மாதம். நம்புறீங்களா? 7 மாதம் கூட இருக்க போய் தான் இந்த 8வது மாதத்தில் எட்டி இருக்கிறோம். இல்லைன்னா 7 மாதத்திலே சத்ரு நம்மளை 7 வழியாக ஓட வச்சிருப்பான். 8வது மாதத்தில் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? சத்ருவை 7 வழியாக, உங்களுக்கு விரோதமாக 1 வழியாக வந்தவர்களை 7 வழியாக நீங்கள் ஓட பண்ண போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு துரத்த போகிறார். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், உண்மைதான். ஆனால் உங்களை கொண்டு யுத்தத்தை நடப்பிக்க விரும்புகிறார். சோர்ந்து போன பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளாடுகிறவர்களை பலத்தால் இடை கட்டுவார். தள்ளாடுறாங்க பாருங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே நாணலை போல். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், இப்பொழுது நீ நாணலா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நான் உன்னை பேதுருவா மாற்றுகிறேன், கற்பாறையா மாற்றுகிறேன்.
கர்த்தர் ஒரு சிலரை கற்பாறையா மாத்தி தான் அனுப்ப போகிறார். உங்க விசுவாசத்தை கற்பாறைய போல மாத்த போகிறார். உங்க முகத்தை கற்பாறைய போல மாத்த போகிறார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. யாக்கோபின் முகம் இனி செத்து போவது இல்லை. உங்கள் முகங்கள் உறுதிப்படும், உங்கள் விசுவாசம் உறுதிப்படும். நான் வாக்கு தத்தத்துக்காண்டி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், மாசத்துல வாரம் ஆண்டவர் ஏதாவது வாக்கு தத்தத்தை கொடுங்க. வாக்கு தத்தம் கொடுக்கல, ஒரு வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையில வல்லமை உண்டு. அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் நிறைவேற வார்த்தை வெளிவடணும். என்ன வார்த்தை வாசிப்போம். என்னாகமம், ஹல்லேலூயா, thank you Jesus. 14:24 வாசிங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 24. 4 4 8. இந்த 8வது மாசத்துல 14 24 1 2 எடுத்துருங்க. 4 4 எத்தனை? 8. 4 4 8. அப்போ 14 24 என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஆமென். திரும்ப ஒரு தடவை எல்லாரும் சத்தமா அந்த வசனத்தை வாசிக்க கேட்க. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? கைவீசம்மா, கைவீசு, கடைக்கு போகலாம். பைபிளை கொண்டு வாங்க. வேதத்தில் வல்லமை இருக்குது, வார்த்தையில் வல்லமை இருக்குது. அதனால எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினா அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அல்லேலூயா. வேற ஆவி. என்னங்க ஆவி? இட்லி அவிக்கும் போது ஒரு ஆவி வரும், சுடுகாட்டில் ஒரு ஆவி இருக்குமாங்க. நைட்டு சிலருக்கு ஆவி பயம், வேற நிறைய ஆவி இருக்கு. இது என்ன ஆவி சொல்லுது? சொல்லுங்க. பைபிளில் எத்தனை ஆவி இருக்கு சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். பைபிளில் எத்தனை ஆவி இருக்கு? மனிதனுடைய சொல்லுங்க. சத்தம், உங்க சத்தம் எனக்கு உண்மையில கேட்கல. என் காது செவிடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி. சரி, ரெண்டாவது அசுத்த ஆவி. அந்த ஆவியை பத்தி எல்லாருக்கும் ரொம்பவே தெரியும். ஆண்டவருடைய ஆவியானவரை பத்தி கூட ரொம்ப தெரியாது. ஆனா இந்த அசுத்த ஆவியை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருவாங்க. பிரதர், டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கு. பிரதர், பாஸ்டர் சோமுனுங்க. எதுக்கு? யாரோ சுத்தியில கொண்டு அடிக்கிறாங்க பாஸ்டர் வீட்டு பக்கம். யாரோ நைட்டு நேரத்தில் ஜிங் 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 சவுண்டு கேட்கும் பிரதர். அது ஒரு அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரே, அதை குறித்து ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? அவரை பற்றி அறிவு இருக்கா? அது இல்லை, அசுத்த ஆவி. சரி, அதை பற்றி நம்ம பேச நேரம் இல்லை. சொல்லுங்க. அசுத்த ஆவின்னு சொன்னீங்க. மூணாவது ஒரு ஆவி. உங்களுக்குள்ள ஆவி இல்லையோ? இருக்கா இல்லையா? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த, உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. இது என்ன ஆவி? வேற ஆவி. நாங்க வேற மாதிரி ப்ரோ. வேற ஆவினா என்ன சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க. தப்பா சொன்னா என்ன? என்ன சொல்ல? சிரிச்சாலும் பல்லு விழ போறது இல்லை, சிரிக்காம இருந்தாலும் ஒரு நாள் பல்லு விழ தான் போகுது. அது சொல்லிருங்க. உத்தமமா பெண் பிரச்சனை. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், வேற ஆவி. ஆண்டவர், இந்த வேற ஆவி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிக்க சொன்னார். வாசிங்க. முந்தின அதிகாரம் 13வது அதிகாரம் 27 30 வரைக்கும் யாராவது ஒருவர் மைக்கில் வாசிக்க. மைக் இருக்கா? நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இதெல்லாம் கேட்ட உடனே பலவான்கள் இருக்கிறாங்க, ஏனோக்கியர் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் கையை கட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சாத்தான் வந்தான், அவ்வளோ பெருசாக இருக்கிறான், தாடி வச்சிருக்கிறான், கொம்பு வச்சிருக்கிறான், பெரிய ஆளாக இருக்கிறான், பெரிய போராட்டமாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாரும் கையை கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற ஆவி டொபுக்குன்னு வெளியே வருது பாருங்க. 30வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, இந்த ஆவி என்ன பண்ணும்னா மற்ற ஆவி என்ன பண்ணும்? அமர பண்ணும்.
இது என்ன ஆவி நான் சொல்றேன், வாசிங்க. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இவன் போய் ஒரு சட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, இது என்ன ஆவின்னு சொல்லி. நீங்க 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்களேன். ஒருத்தன் எல்லாரும் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது வித்தியாசமா பேசுறான். என்ன பேசுறான்? அந்த ஆவி என்னங்கிறத 2 கொரிந்தியர் 4:13 சொல்லப்பட்டு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. புரிஞ்சுட்டா இப்ப புரிஞ்சுட்டா என்ன ஆவி இது? விசுவாசத்தின் ஆவி. இந்த வேற ஆவிங்கிறது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லிடாதீங்க, இது வந்து விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தின் ஆவி ஆவியானவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் இந்த விசுவாசத்தின் ஆவி இருக்க போய் அவன் எல்லாரும் அப்படியே பார்த்து சொல்கிறாங்க, பிரச்சனை தம்பி, இவ்வளோ கொம்பு இருக்குது தம்பி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது தம்பி, பல வருஷமாக எனக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டாங்க தம்பி, பல நாடுகளாக இப்படி நடக்குது, பல வருடமாக எனக்கு சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்குது, பல நாட்கள் அந்த போராட்டம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏனோக்கியர்கள் கானானியர் எல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இவனுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருந்த உடனே அந்த 30வது வசனத்தை திரும்ப வாசிங்க. என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, இந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கிறவங்களுடைய அறிகுறியே உங்களுக்கு விரோதமா நெகட்டிவா வரும்போது, பிரச்சனை கொழுப்பி அப்படி எழும்பி வரும்போது, ஏசப்பா என்ன பண்றார்? உடனே சீடர்களை பார்த்து பேசல, பிரச்சனையை பார்த்து பேசுகிறார். இந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏசப்பாவை எழுப்புறாங்க, ஐயரே நாங்க என்ன பண்ண போறோம்? மடிந்து போகிறோம், காத்து கடல் கொந்தளிக்குது. உடனே ஏசப்பா முழங்களை போட்டு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, இந்த காய்ச்சும் கடலுக்கும் நல்லா போராடி ஜெபம் பண்றேன். கொஞ்ச நேரம் சீடர்களே ஆவியில ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க? இந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கிறவங்க உடனே ஆவிக்கேற்றபடி செயல்படுவார்கள், ஆவியில பார்ப்பார்கள், ஆவியில சூழ்நிலைகளை மேற்கொள்வார்கள். உடனே ஜனங்களை அமர்த்தி அவன் சொல்லுகிறான், நாம் போய் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த மாதத்துல நீங்க நன்மைகளை சுதந்திரிக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஆவி தேவை. அதுதான் விசுவாசத்தின் ஆவி. கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த காணான், கர்த்தர் உங்களுக்கு வாக்குப்படின வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனங்கள், சில மேன்மைகள், ஆசீர்வாதங்களை தடுக்கிற அந்த ஆவிகளை அழிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் ஆவிக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற விரும்புகிறவர்கள் ஒரு நிமிடம், ஆண்டவரே அந்த காலேபுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ளே வருவதாக. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் ஆவி உள்ளவங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க. பாடல் பாடி, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர், பக்கத்து வீட்டில் இருக்கிற சாத்தான காட்டிலும். நேற்று ஒரு அக்கா சொல்றாங்க, உண்மையே தான் தம்பி, நான் ஜோமுனும் போதெல்லாம் என் ரூம்ல டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கு. ஜோமுனும் போதெல்லாம் சவுண்டு கேட்கும். அது எந்த கிச்சனில் ஜோம்னா கிச்சன்லையும் டொக்குன்னு கேட்குதான். எனக்கு விரோதமாக பல ஆண்டுகளாக யாரோ செய்வினை பண்ணிட்டாங்க தம்பி. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உங்கள் சந்ததிகளை சத்துரு மேற்கொள்ள முடியாது. வரலாம், வீட்டு வாசல் படி வரைக்கும் வரலாம். ரத்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உள்ள வர முடியுமா? சங்கார தூதன் தொட முடியுமா? சந்ததியை பறிச்சு கொள்ள முடியுமா? கர்த்தருடைய கரத்துல இருக்கிறார்கள். ஒருவனையும் கரத்துல இருந்து பறிச்சு கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த பலத்த கரம் இஸ்ரவேலரை சத்துருவனுடைய கரத்துல இருந்து புடுங்கி எடுத்துக்கொண்டு வந்த கரம், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும்போது ஏன் சத்துருவை கண்டு பயப்படுகிறீர்கள்? ஆவியில பலன் கொள்ளுங்கள். விசுவாசத்துல இந்த கடைசி நாட்கள்ல தேவைய விசுவாசம் தாங்க. லூக்கால வாசிங்க 18வது அதிகாரம். ஆண்டவர் கடைசி நாட்கள்ல மனுஷகுமாரன் பூமியின் மேல் வரும்போது விசுவாசத்தை வாசிங்க 8வது வசனம். 18:8 8வது மாசம் தானே. சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும் விரும்புகிறார். சொல்லுங்க 8:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். நீங்களும் நானும் எதுல ரெடியா இருக்கணும் தெரியுமா? இந்த விசுவாசத்துல தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. நீங்களும் நானும் போய் இங்கிருந்து எருசலேம் வரைக்கும் நீ நடந்து போனா கர்த்தர் அற்புதம் செய்வார். சொல்லுங்க. இன்னைக்கே பேக்கை தூக்கி போட்டு சப்பாத்தி பூரி எல்லாத்தையும் வச்சு கட்டிட்டு கொண்டு போயிடும். ஒருவேளை எலியா தீர்க்கதரிசி நாகமானே நீ நேரா நடந்து இஸ்ரவேலை 7 தடவை சுத்தி வந்தா அவன் சரீரம் சுத்தமாகும்னு சொல்லியிருந்தா அவன் நல்லா சுத்தி வந்திருப்பான். நடந்து சுத்தி வந்திருப்பான். அவர் சொன்னது ரொம்ப லேசான காரியம், விசுவாசிக்கிற காரியம். இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் கடினமான காரியங்களை செய்யணும்னு ஆசை. ஆண்டவர் சொல்றார், ஒண்ணுமே செய்ய வேண்டாம்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார்.
விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யார் பாக்கியவான், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார் வசனத்தை அப்படியே நம்புகிறார்களோ, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேறும் அளவும் என்னை கைவிட மாட்டார். அதனாலதான் பாடுகிறோம், சொன்னதை செய்து முடிப்பி நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல, தரிசனம் கொடுத்திருக்கிறார்ல, ஆண்டவர் தானே சொன்னார் கானான் தேசத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 12 பேரும் நல்லவர்கள் தான், யாரும் கெட்டவங்களாம் கிடையாது. என்ன பண்ணிட்டாங்கன்னா வாக்குத்தத்தத்தை பார்க்கல. முதலாவது இந்த வேற ஆவியுடையவர்கள் என்னத்தை பார்ப்பாங்க தெரியுமா? வாக்குத்தத்தத்தை பார்ப்பாங்க. சொல்லுங்க, வேற ஆவியுடையவர்கள் எதை பார்ப்பார்கள்? மற்றவங்க எல்லாரும் வாக்குவாதத்தை தான் பார்ப்பாங்க, அங்க இருக்கிற பிரச்சனைகளை தான் பார்ப்பாங்க, போராட்டங்களை தான் பார்ப்பாங்க. வாக்குத்தத்தத்தை பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, வாக்கு கொடுத்தவர் சும்மா கொடுத்தாரு, அவர் பொய் சொல்ல மனம் மாற. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்துருச்சு, டவுட் வந்துருச்சு. வாக்குத்தத்தத்தை தந்தவரை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலையை பார்க்கும்போது ஏனாக்கி ரொம்ப பெருசா இருக்கிறாங்க, அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் பெருசா இருக்குது, நாங்க அவங்களுக்கு முன்பதாக வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். என் பையன் முந்தி நல்லா இருந்தான், வர 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 ஒரு 3-4 வருஷமா சில பாவ பழக்கத்தில் விழுந்துட்டான் தம்பி, இனி அவன் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருந்த மாதிரி தெரியலை. இப்போ தான் விசுவாசிக்கணும். நீங்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. சீக்கிரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த 18:8 சொல்லுகிறது, அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இந்த ஜெபங்கிறது அப்படிதான். சிலர் பாருங்க, ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உறுதியாக ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதத்தை காணும் வரை. நம்ம பாடணும் தெரியுமா? அற்புதத்தை காணும் வரை காத்திருப்பேன் காத்திருப்பேன் தட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைய பார்க்க சூழ்நிலையை பார்க்க சரீரத்தை பார்க்க சாரால் சர்ப்ப கருத்தை பார்க்குறா. அந்த நாளில் சொல்லியிருந்தா நடந்திருக்கும். ஒருவேளை 55 வயசில் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி 60, 70, 80, ஐயோ இப்படி ஓடிட்டே இருக்குது, நாள் ஓடிட்டே இருக்குது. என் பையனும் பெருசாகிட்டே போகிறான், ரசிக்கப்பட்ட மாதிரி தெரியல. நேற்று 1 பாட்டில் இன்னைக்கு 2 பாட்டில் அடிக்கிறான். வர வர மோசமாகுது, சூழ்நிலை மோசமாகுது, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வல்லமை, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் சுதந்தரிப்பார்கள். சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள். கர்த்தர் உங்களுக்கான தரிசனத்தை நீங்கள் சுதந்தரிக்க விரும்புகிறீர்களா? வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவர் இந்த இரவு பொழுதிலே உங்களை விசுவாசத்தின் ஆவியால், இந்த வேறே ஆவியால் நிரப்ப விரும்புகிறார். காலேபுக்குள்ள இந்த விசுவாசத்தின் ஆவி, இந்த ஆவி ஈசாக்குக்குள்ள இருந்துச்சு. பாருங்க, இதே போலதான் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. வாசிங்க, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3-5 வசனம். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 3-5 வாசம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வாக்குத்தத்தம் கிடைச்சோட நமக்கு வர்ற சந்தோஷம் பாருங்களேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்படிதான் உண்மையே சொல்றேன். 10 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஒரு வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் தந்துட்டார்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு 100 நாள் பிரியாணி சாப்பிட்ட பலன் கிடைக்கும். நீங்கள் எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் அவ்வளோ வல்லம் இருக்குது, அவ்வளோ பலன் இருக்குது. இங்கே எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க? வாக்குத்தத்தத்தை பெறலையா? நிச்சயமா எல்லாருக்கும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருப்பார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்க, திடீரென்று 14வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 26-14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். 18வது வசனம்.
தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவன் திரும்ப தன் தகப்பன் என்ன பெயர் கொடுத்தானோ, உங்களுக்கு வர வேண்டிய சுதந்திரம் உங்களுக்கு வருங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். அதனாலதான் யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை அவர், நான் குறித்ததை அல்ல, எனக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். புரியுதா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நிறைய காரியங்களை குறித்து வச்சுட்டு ஆண்டவர் இதை செய் இதை செய் இதை செய். ஆண்டவர் சொல்றார், உன் வழியை காட்டில் என் வழி பூமிக்கு வானம் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய பேர் இந்த காரில் இருக்கிறக்கு ஒரு பிரேக்கை பிடிச்சிட்டு ஆண்டவர் இந்த பிரேக்கை தாரும் ஏன் காரையே ஆண்டவர் தரணும்னு விரும்புகிறாரு. ஏன் சின்ன காரியத்துக்காண்டி போயிட்டு ஆண்டவர் இடத்துல நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார். நீங்க ஜெபத்துல போராடுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் தங்கள் சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க, சூழ்ந்திருக்கிறவர்களை பார்க்க மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். 20வது வசனத்தை பாருங்க. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார். உடனே ஈசாக்கும் அவர்களோடு சேர்ந்து என்ன பண்ணினார்? வாக்குவாதம் பண்ணினார். அப்படி போட்டிருக்குதா? இந்த வேற ஆவி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாசிங்க என்ன சொல்லி இருக்குது. அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஏசேக்குன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த இடத்துக்கு போயிட்டான். வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். ஆமா, இதுவும் சித்திக்கல, அப்போ இது பேர் சித்தனா. வெட்டினேன், தண்ணி வரல, வந்துச்சு, என்ன பண்ணிட்டான்? அவனுடையதுங்க போயிட்டு போறான். விட்டு கொடுத்தா யாரும் கெட்டு போறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சில நன்மைகளை வர தரவன்னு வச்சிருக்கும் போது எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தணும்னு வச்சிருக்கும் போது யாரும் தடுக்க முடியல. சிறையிலிருந்து ஒரே இரவுல கர்த்தர் மேல கொண்டு வந்தார். ஒரு இரவு போதும் ஆண்டவர் உங்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளையை தொடுவதற்கு ஒரு இரவு போதும். உங்க பிள்ளை அடுத்த நாள் தலைகீழ வந்து நிற்பான். கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். சூழ்நிலைகள் மாறும். ஆனா நீங்க அது வரைக்கும் காத்திருக்கணும், விசுவாசிக்கணும், ஜெபத்துல உறுதியா இருக்கணும். இவன் திரும்ப திரும்ப என்ன பண்றாமா? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற ஆவி உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விட மாட்டாங்க. எளிதாக சுதந்திரித்து கொள்ளலான்னு சொல்றவங்க மாத்திரம் இல்லை, போய் அவனுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச காரியம் என்னன்னா 85 வயசு ஆயிடுச்சு காலேபுக்கு. அந்த பகுதியும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா எழுதின யோசுவால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. யோசுவா 14வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து வாசிங்க. யோசுவா 14:12 இருந்து. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. சுதந்திரமாகும் வரைக்கும் போராடுகிறவர்கள், சுதந்திரத்தை பெறுகிற வரைக்கும் போராடுகிறவர்கள் தான் வேற ஆவியுடையவர்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த போராடுகிற அபிஷேகம், இந்த வேற ஆவி உள்ளவர்கள் தங்க சரீர பலத்தை பார்க்க மாட்டாங்க, சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க, சத்ரு வாக்குவாதம் பண்ணுகிறத பார்க்க மாட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் மோசையை கொண்டு சொன்னபடி எனக்கு அந்த மலை நாட்டை எனக்கு தாங்க, நான் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அது மலை நாடா இருக்கலாம், அதுல ஏனாக்கியர்கள் இருக்கலாம், பெரித்தவர்கள் இருக்கலாம், என்னை விட படித்தவர்கள் இருக்கலாம், என்னை விட உயர்ந்தவர்கள் இருக்கலாம், என்னை விட பல மடங்கு அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பலவீனர்களை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்துகிறவர்கள். ஆண்டவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர். ஓ கிதியோனே, நீ சொல்லுகிறாயா நான் ஒரு பலவீனன், நான் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி. எல்லாரும் ஒளிந்து கொண்டிருக்கும் போது நீ போரடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? கையில கிடைத்த ஒரு சில காரியத்தை நீ போரடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதோ உன்னை தான் போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு நிமிடம் எல்லாரும், ஆண்டவரே என்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான. சிலர் இங்க வந்திருக்கிற ஒரு சில ஷார்ப்னஸ் இழந்து வந்திருக்கிறீங்க. உங்க ஜெப வாழ்க்கையில ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு, சோர்வு வந்துருச்சு, உங்க ஆவியில ஒரு கலக்கம். இனி நடக்குமா? ஒரு துறவு வெட்டும் போது வந்தாங்க, சரின்னு விட்டுட்டோம், இப்பவும் மறுபடியும் வந்து நிக்கிறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இல்ல இல்ல, கர்த்தர் உங்களுக்கான ஒரு ரெகபோத்தை தருகிற வரைக்கும், ரெகபோத்தை நீங்க பார்க்கும்படிக்கு, நீங்க பழுகி பெருகும்படிக்கு
கத்தர் ஒரு துறவை தரும் வரைக்கு தோண்டிட்டே இருங்க. வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. வேற ஆவி உள்ளவர்களா இருங்க. லூக்கா 18:8 படி சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உங்க குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் நியாயம் செய்கிறவர். ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க இங்க இருப்பீங்க நினைக்கிறேன். ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் இன்னும் ஜெபிக்க விரும்புகிறேன், இன்னும் போராட விரும்புகிறேன். போராடுகிற இந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த வேற ஆவி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, வாக்குத்தத்தத்தை பார்ப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, வாக்குத்தத்தத்தை பாருங்க. எப்ப பார்த்தாலும் சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. பிள்ளைகிட்ட வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் இல்லை, பிள்ளைகிட்ட வாக்குத்தத்தம் பேச நம்ம என்னைக்கோ எப்படியோ மாறியிருப்போம். ஆல்ரெடி என்ன ஒரு சாட்சி சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க வீட்டில் ரொம்ப குறும்புக்காரராக இருந்தாராம். ஆல்ரெடி ஜோசம்மா பாடுவங்களை மறவாமல் நினைப்பவர். ஃபாதர் எப்போவுமே அவரை பார்க்கும்போது, கத்தர் உன்னை பெரிய ஊழியக்காரராக மாற்றுவார்றா, கத்தர் உன்னை பயன்படுத்துவார்றா, கத்தர் உன்னை எங்கேயோ கொண்டு போவார்றா, நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா. எல்லாரும் அவரை பார்த்து வீட்டில் சொல்லுவாங்களா, நீ ரொம்ப தருதலை, நீ சேட்டைக்காரன், குறும்புக்காரன். அவர் மட்டும் ஃபாதர் மட்டும் எப்பவுமே வித்தியாசமாக பேசுவார். இந்த வேற ஆவி உடையவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சே வித்தியாசமாக இருக்கும். என்றைக்குமே நெகட்டிவாக பேசவே மாட்டாங்க. நம்ம எளிதாக சுதந்திரித்து கொள்ளலாம். எல்லாரும் 10 பேர் பேசுகிறாங்க பாருங்களேன், 10 பேர் அவன் பேசி வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறான், எல்லாருடைய இருதயத்தை கரைய பண்ணுறான். இந்த ஒருத்தனுக்குள்ள தப்பா ஏதோ சொல்கிறடா, நீ சொல்கிறது 100க்கு 100 தப்பு. நம்ம எளிதாக போய் சுதந்திரித்து கொள்ளலாம். கத்தர் சீக்கிரத்தில் நம்ம கையில் கொடுக்க போகிறார். சில காரியங்கள் மறைந்திருக்கிற அந்தகார பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தின் புதையல்களை முழங்கால முடக்கி அதிகாலை வேளையில சிலர் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கத்தர் உங்க கரத்தில் கொடுக்க போகிறார் ஆண்டவர். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னார், சீக்கிரத்தில் அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். அற்புதம் உங்க கதவின் அருகே வந்திருக்கிற நாட்கள் வந்துருச்சு. இப்பொழுது நீங்க தொடர்ந்து தட்டுங்கள். அற்புதம் உங்கள் கதவுகளை தட்டுகிற வரைக்கும் தொடர்ந்து தட்டுங்கள். ஜெபத்திலே தட்டுங்கள், ஆராதனையில் தட்டுங்கள், துதியிலே தட்டுங்கள், உபவாசித்து தட்டுங்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அதனால என்னத்தை கற்றுக்கொண்டோம் என்றால், வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். சாராள் நகைக்கிறா, இது எப்படி நடக்கும்? என் சரீரம் செத்து போயிடுச்சு, ஆண்டவர் உண்மையாவே நகைக்க பண்ணினார். நீ நகைக்கவா செய்கிற, சிரிக்கவா செய்கிற? சிலர் சொல்றாங்களா, இவன் வார வாய்ப்பே இல்லை. அவங்க ஆச்சரியப்படும்படிக்கு கத்தர் மாற்றுவார். அவங்க தான் ஆச்சரியப்படும். அவங்க கண்களுக்கு முன்பதாக கத்தர் உயர்த்துவார். அந்த குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க மத்தியில் தள்ளப்பட்ட கல், வசனம் சொல்லுது, எந்த கல் தள்ளப்பட்டதோ அந்த கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினேன். குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, எனக்கு படிப்பு இல்லை, பலன் இல்லை, எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனால் கத்தர் சொல்லுகிறா, நான் உன்னோடு இருப்பேன் என்றால் நீ இழந்த எல்லா வச்சு நீ திருப்பிக் கொள்ளுவார். கத்தர் உங்களை கொண்டு திருப்பிக் கொள்ள பண்ணுவார். வேகமாக நேரம் கடந்து போகிறதுனால இன்னும் 2 காரியத்தை மாத்திரம். விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள். 2வது, சுய பலத்தை அல்ல, கத்தருடைய பலத்தையே சார்ந்திருப்பார்கள். சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் சுய பலத்தை அல்ல, கத்தருடைய பலத்தையே சார்ந்திருப்பார்கள். சுய பலத்தை சார்ந்திருக்கிறதுனா என்ன? நம்ம பலத்தையும் எனிமி பலத்தையும் ஒப்பிடுறது. கோலியாத்தை பார்க்கறது, அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்க்கறது, அவன் கையில் இருக்கிற கேடகத்தை பார்க்கறது. அப்பா, வேதம் தெளிவாக எழுதி வச்சிருக்க பாருங்க, அவன் கையில் இருக்கிற ஈட்டி எவ்வளோ பெருசு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எதை பார்த்தாங்க தெரியுமா? தாவீதுடைய சகோதரர்கள் சவுல் எல்லாரும் எதை பார்த்து பயந்தாங்க? அவன் கையில் இருக்கிற ஈட்டி. அம்மா, நம்ம ஊரில் கூட இவ்வளோ பெரிய துப்பாக்கி இல்லையே, நம்ம ஜெபிக்கும் போது கூட இவ்வளோ பெரிய காரியம் நடந்தது இல்லையே. திடீர்னு வந்து வீட்டுக்குள்ளே ஜிங்கு ஜிங்குன்னு சவுண்டு கேட்கு, திடீர்னு தலையில காரியம் நடக்குது, போராட்டம் திடீர்னு இப்படி வெடிக்குதே. யாரும் அப்படி எல்லாரும் சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு ஆவி, தேவனுடைய ஆவியை பெற்ற வேற ஆவியுடைய ஒரு மனிதன் அந்த இடத்துக்குள்ள வருகிறான். தாவீது என்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துக்குள்ள வருகிறவன். அந்த பகுதியை சுருக்கமாக வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 47 வரை வசனங்களை வாசிங்க. தாவீது எப்படி பேசுகிறான் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்கள் இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஒப்பு கொடுப்பார். அவன் பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றான். என்னெல்லாம் செய்ய போறாங்கிறத முன்னாடியே சொல்லிட்டான். நீங்க வாயிலிருந்து என்னெல்லாம் பேசுறீங்களோ அப்படியே நடந்துரும். என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. நான் உன்னை கொன்று, கொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். யுத்தம் பண்ணவே இல்லை, ஆனா வார்த்தையிலே ஜெயிச்சிட்டான். வார்த்தையிலேயே ஜெயிக்கிறவர்களா கர்த்தர் உங்களை மாற்றணும்னு விரும்புகிறார். உங்க வார்த்தையிலே நீங்க ஜெயிக்க முடியும். வியாதி வர்றதுக்கு முன்பதாக, வியாதி உங்களை மேற்கொள்வதற்கு முன்பதாக உங்க வார்த்தையில வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை பாருங்கள். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் இயேசு பெரியவர் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, கோலியாத் என்ன 1000 கோலியாத்து வந்தாலும் சொல்லுவீங்க, நான் உன்னை கொன்று, நான் கொன்று, எனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை கொண்டு நான் உன்னை கொல்லுவேன். சத்ருவை மேற்கொள்ளுகிற தேவ பலன் வரும் உங்களுக்குள்ள. இன்னைக்கு அநேக பேர் கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு தேசங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, எனக்கு தெரியும் கொரோனா நாட்கள்ல ஒரு சிலர் வீடுகளை விட்டு வெளியே வரல, ஆனா ஒரு சிலர் ஜிஹெச்ல போய் ஊழியம் பண்ணாங்க. மாஸ்க் போடல, கொரோனா பேஷண்ட் பக்கத்துல போய் நின்று பேசிட்டு இருந்தாங்க, கையை கொடுத்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள வேற ஆவி இருந்தபடி நான் இங்க இருக்கிற கர்த்தர் அநேகருக்கு வேற ஆவியை தர விரும்புகிறார். இனி வருகிற உபத்திரவ நாட்கள் உண்டு. இந்திய தேசத்துல என்றைக்கும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மாதங்களும் பெரிய பெரிய தீமைகள் வரும். நீங்க பார்ப்பீங்க, வித்தியாசமான போராட்டங்கள் வரும், வித்தியாசமான சூழ்நிலைகள் வரும். என்றைக்கும் இல்லாத கடைசி கால அறிகுறிகள் நிறைவேறுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேற ஆவியை, அந்த பரம ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு காலேபின் ஆவியுடையவர்கள், விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் ஒரு சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு விசுவாச சந்ததிகளை சத்துருக்கள் இன்றைக்கு எழும்பி அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் சத்ருவினுக்கு முன்பதாக எழுந்து நின்று நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஆத்மாக்களை கர்த்தர் என் வசத்தில் தருவா, நான் போய் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு தாவீதின் ஆவிகளை ஆண்டவரே, ஒரு காலேபின் வேறு ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் சுய பலத்தை அல்ல, கர்த்தருடைய பலத்தை. கர்த்தர் பாருங்க, இந்த எலிசாவின் வேலைக்காரன் பார்க்குறான் சூழ்நிலையை. தயவு செய்து சொல்றேன், சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா பலவீனர்கள். சூழ்நிலையை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பலவீனர்கள். நீங்களும் நானும் சூழ்நிலையை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சோமோ, சத்தத்தை கூட கேட்டா தப்பு, சத்ருவனுடைய சத்தத்தை கேட்டாலே தப்பு. அவன் சத்ரு செய்யாதனா செய்யணும். கீழ்ப்படி, பிசாசு சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது தான் பெரிய பாவம். அவன் கீழ்ப்படினா கீழ்ப்படியக்கூடாது. ஒருத்தன்ட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க இயேசு வழியா போறாரு, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் இயேசு, உடனே எல்லாரும் தடுத்தாங்க, அமைதியார் அமைதியார். இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, சத்ரு என்ன சொல்றான், அமைதியா இருங்கிறான். இப்போ ஆப்போசிட்டா பண்ணணும், டூ த ஆப்போசிட். சொல்லுங்க, டூ த, எதிர்மறையா பண்ணுங்க. சத்ரு எதை செய்யக்கூடாதுங்கிறானோ அதை செய்யுங்க. கூப்பிடாத, சோமனாத, நிறுத்து, உன் ஜெபத்தை நிறுத்து. இப்போ அதிகரிக்க, முன்பிலும் அதிகமாய் அவன் கூப்பிட ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட விசுவாச சந்ததி, விசுவாச பார்வையுள்ள சந்ததிகளை கர்த்தர் இந்த இரவு ஆராதனை ஜெபத்திற்கு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் அப்படி மாற்றி அனுப்புவாராக. அவர்கள் அற்புதத்தை சுதந்தரிப்பார்கள். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் வந்து நிற்பார், உங்க பக்கத்தில் வந்து நிற்பார். உங்களுக்கு வேண்டியதை அவர் செய்வார். உங்க விசுவாசம் பெரியதாயிருக்கட்டும். நீங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர் அம்மா, நீங்கள் ஆராதிக்கிறவர் சிறியவர் அல்ல. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் அற்புதத்தை செய்யாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவிசுவாசமாகிய பாவத்தின் நிமித்தம் அன்னைக்கு அநேக பேர் இளைப்பாறுதலுக்குள் போக முடியாமல் போய்விட்டது. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகிறார்கள். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் விசுவாசிகள் என்று பெயர், ஆனால் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க முடியல. சத்ருவை விசுவாசிக்கிறோம், வியாதியை ரொம்ப விசுவாசிக்கிறோம், பலவீனத்தை ரொம்ப விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியல.
கர்த்தருடைய மகிமையை நம்ப முடியல. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, என் முற்பிதாக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, சபைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தானே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கர்த்தர் தானே வலது கையை பிடிச்சு சொன்னாரு, பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னாரு. அவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? எனக்கு சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிற அந்த ஆவியின் பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 2 ராஜாக்கள் 6 வாசிக்கிறோம் அல்லவா? வாசிங்க 2 ராஜாக்கள் 6:16. 2 ராஜாக்கள் 6. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக, ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. விசுவாசத்தின் கண்கள். நீங்களும் நானும் ஒரு கண்ணு தான் இருக்குன்னு நினைக்கிறோம். விசுவாசத்துக்கு ஒரு கண்ணு உண்டு, தெரியுமா? விசுவாசத்துக்கு ஒரு கண்ணு உண்டு. அது மாம்ச கண்ணுபடி பார்க்க முடியாது. கண்ணை திறந்துட்டே நீங்கள் வேற விதமாக பார்க்கறது தான் விசுவாசத்தின் கண். எல்லாரும் வியாதியை பார்க்கும்போது, எல்லாரும் கோலியாத்தை பார்க்கும்போது, கோலியாத்து தலை இல்லாமல் ஒருத்தன் பார்த்தான். எல்லாரும் அடிமைத்தனத்தின் ஆவியை பார்க்கும்போது ஒரு மோசே எழுந்திருந்து விடுதலை தருகிற இரட்சகரை பார்த்தான். அந்த எகிப்தியர்களை அடிமைத்தனத்தின் கையிலிருந்து விடுவிக்கிற தெய்வத்தை பார்த்தான். அதுதான் விசுவாசத்தின் ஆவி. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கும் என்றால் பிரச்சனைகள் அல்ல, பிரகாசிக்கிற தெய்வத்தை பார்ப்பீர்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் பார்க்கும்படி அவன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? ஆவியை, அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் என்னதான் பண்ணுவாங்க? வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுவார்கள்? நான் சொன்னது கேட்குதா? வாக்கு தத்தத்தை பார்ப்பார்கள். ரெண்டாவது என்னது? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் சுய பலத்தை அல்ல, கர்த்தருடைய பலத்தை, கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பார்கள், சார்ந்திருப்பார்கள். மூன்றாவது, இந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளணும்னாலே இந்த விசுவாசம் தேவை, தெரியுமா? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுறவங்க தான் சுதந்தரித்துக் கொள்ளப்படும். எப்படி சுதந்தரிக்கணும்? விசுவாசத்தில். அதனால தான் பவுல் சொல்லுகிறான், மரிக்கிறதற்கு கடைசி நிமிடத்தில் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தை சேதப்படுத்துறதுக்கு அநேக போராட்டங்கள் வரும். அநேகர் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. தங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா? விசுவாசம் இல்லை. ஏன் முழங்காலில் ரொம்ப நாள் நிற்க முடியல தெரியுமா? விசுவாசம் இல்லை. ஏன் ஆவியில் நிரம்பி துதிக்க முடியலைன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தா கர்த்தர் 7 முறை இல்லை 70 முறை எரியவ சுத்தினாலும் நான் சுத்துவேன். ஏன்னா அவர் ஏதோ ஒன்று செய்ய சொல்றாரு. அதுல பின்னாடி கர்த்தருடைய மகிமை இருக்குது. சீக்கிரமா கர்த்தர் எரிகோ கோட்டையை விழ பண்ணுவா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சா நீங்க கீழ்ப்படிவீர்கள். இளைப்பாறுதலுக்குள்ள அநேக ஜனங்கள் போக முடியாமல் காரணமே அவர்களுடைய அவிசுவாசம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுவாராக. கடைசியா ஸ்தேவானை குறித்து ஆண்டவர் என்னோட பேசின சில வார்த்தைகளை மாத்திரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம். இந்த விசுவாசத்தின் ஆவியுடைய அநேக மனிதர்கள் உண்டு. ஒரு சில மனிதர்களை மாத்திரம் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். வாசிங்க அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பரிசுத்த ஆவியை நிறைந்த ஸ்தேவானை என்று போட்டிருக்கிறதா? விசுவாசமும். அப்போ விசுவாசமும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. விசுவாசத்தில் அப்போ நிறையிறோம், ஆவியில் நிறையிறோம். ஆவியில் நிறைஞ்சவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்நிய பாஷை பேசுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளை தள்ளி விட்டுருவாங்க, கண்ணை மூடி இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க, இங்கேருந்து அங்கே வந்துடுவாங்க. ஆவியில் நிறைஞ்சவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு காய்ச்சி தான் இஷ்டத்துக்கு அடிக்கிற மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியாது. ஆவியக்குள்ளே நடத்தப்படுகிறோன்னு அப்படி தான் இருப்பான், எங்கே இருப்பானே தெரியாது. திடீர்னு சபையில் இங்கேருந்து அங்கே போவான், இப்படி ஜெபிச்சிட்டு இருப்பான். திடீர்னு இந்த நேரம் இப்படி பார்த்து இப்படி ஜெபிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு சூழ்நிலை பக்கத்தில் இருக்கிறவங்களை யாரையும் பார்க்க மாட்டான். இதுதான் அந்த ஆவியின், இதுதான் விசுவாசத்தின் ஆவி உள்ளவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. விசுவாசத்தின் ஆவி உள்ளவங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க, செங்கடலை பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அப்படியே கையை நீட்டி நிற்பாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள் தான் விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள். இந்த ஸ்தேவான் விசுவாசத்தினால் நிறைந்தவனா. நீங்கள் அநேக நாட்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக ஜெபித்திருக்கலாம். இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தின் நிறைவுக்காக ஜெபியுங்கள்.
எனக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கணும் ஆண்டவரே. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களால் நடக்கும் அடையாளம் அல்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். கடைசி நாட்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். எல்லாருக்கும் தந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கப்பட்டதின் ரகசியம் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுவதற்காக, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக. ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருக்கும் என்றால், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்றால் அது விழுந்திருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள் இன்னும் மாறாமல் இருக்கிறதற்கு, எத்தனையோ கானான்கள் சுதந்திரிக்கப்படாமல் இருப்பதற்கு நம்மளுடைய அவிசுவாசம் ஒரு காரணம். நீங்களும் நானும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே இது எப்படி நடக்கும், ஆண்டவரே இது எப்படி ஆகும், ஆண்டவரே எல்லாம் அறிந்திருக்கும் நாமும். மரியாள் கேட்டா பிரச்சனை இல்லை, மரியாள் புருஷனை அறியாத ஸ்திரீ. ஆனால் சகரியா பல வருடங்கள் நியாயப்பிரமாணத்தை வசனத்தை அறிந்த சகரியா சொல்லுகிறான், இது எப்படி நடக்கும், நாங்கள் 2 பேரும் வயசு சென்றவங்களாச்சே. ஆண்டவர் சொன்னார், இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையாயிருவேன், பேச முடியாது. தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் இப்படி நடக்கும் தயவு செய்து. யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுதோ அதிகம் கேட்கப்படும். நிறைய வசனம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஆண்டவர் கொடுக்குறாரா, ரொம்ப கேட்பாரு. ஒவ்வொரு வாரம் பாஸ்டர் நிறைய பேரை கூட்டு வந்துடுறாரா, பாஸ்டர் ஒவ்வொரு ஆளையும் புதுசு புதுசா பாஸ்டர் அங்கிருந்தெல்லாம் கூட்டு வர்றாங்க. வெளியேற பெற்ற ஊழியர்கள்லாம் கத்தர் ரொம்ப கணக்கு கேட்பாரு. அற்புதம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சத்துருக்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரணும். நீங்க போய் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து இங்க சாட்சி சொல்லணும். அதற்காகத்தான் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு வாதம் வந்து பாஸ்டர் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க எனக்காண்டி. எத்தனை நாள் உபவாசம் பண்ணணுமா? இன்னைக்கு இப்போ கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால், தம்பி எனக்காண்டி நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். எதுக்காண்டி? பைக்கில் வரும்போது டொம்முன்னு ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான் தம்பி, ஒரே பிசாசு போராட்டம், எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி. நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க, நீங்கள் தின்னுட்டு தூங்க. இப்படி பொழப்பு இருந்தால் நாங்கள் சீக்கிரம் சாக, நீங்கள் மட்டும் உலகத்தில் வாழ. என்ன நிலைமை ஆவிக்குரிய வட்டாரத்தில்? விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை நாட்கள் தோல்த்து கொண்டு இருக்க போகிறோம்? எத்தனை நாட்கள் ஏமாந்து கொண்டு இருக்க போகிறோம்? இன்னும் எத்தனை நாட்கள் சத்துருவின் வஞ்சகத்துக்கு கீழ்ப்படிய போகிறோம்? அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். கர்த்தர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெரியது. தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் பிசாசு சொல்ற நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிட மாட்டார். சூழ்நிலையை பார்க்கல, என் சரீரம் செத்து போனதை பார்க்கல. கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். சரீரத்தில் பலனடைய விரும்புகிறோம், பணத்தில் பலனடைய விரும்புகிறோம். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுகிற ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்புவாராக. ராமந்தல் மரஹந்தரே பியாந்தலா, விசுவாசத்தில் வல்லவனாய். ஸ்தேவானை குறித்து போட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தினால் நிறைந்தவனாய். அல்லேலூயா. அதனால என்ன நடக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அந்த இடத்துல திரும்ப வருகிறது, விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும். விசுவாசமும் வல்லமையும் இருந்துட்டா அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கை மறையா மாறிடும். நீங்க கேட்கவே வேண்டாம். நீங்க நடந்த அற்புதம், நீங்க பேசின அற்புதம், உங்க நிழல்லையும் அற்புதம். உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடைமுறை வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவார். நான் சொல்றது புரியுதா? அந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு தர விரும்புகிறார். அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துவார்கள். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிற நேரம் ஆயிருச்சு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59, 60 இந்த 2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இயேசுப்பா சொன்ன 2 வசனத்தை இந்த மனுஷன் சொல்றான் பாருங்களேன். பிதாவே, என் கையில் உம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னது போல இவர் அழகா சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவே, சாகிறதுக்கு முன்னாடி அப்படி சாகணும். மரிக்கும் போது நீங்களும் நானும் இந்த வார்த்தை சொன்ன, ஆண்டவரே ஆவியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. கல் எறிகிறான் மனுஷன் ஒவ்வொருத்தன். அவன் கண்ணு கல்லை பார்க்கல, மண்ணை பார்க்கல, மனிதனை பார்க்கல.
அவன் கண்ணு ராஜாவை மகிமை புரிந்தினவராக. பாருங்க அந்த 55வது வசனத்தை வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த வேற ஆவி உடையவர்கள் எதை பார்ப்பார்கள் தெரியுமா? மனிதர்களை அல்ல, உங்களுக்கு விரோதமாய் கல்லெறிகிற மனிதர்களை அல்ல, பல்லை கடித்து கொண்டு மூர்க்கமாய் எழும்புகிற மனிதர்களை அல்ல, பரலோகம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை நீங்கள் பார்க்கிற நாட்கள் வருகிறது. இந்த விசுவாசத்தின் ஆவியுடைய ஒரு சந்ததி, இயேசுவை வெளிப்படுத்துகிற சந்ததி, விசுவாசம் இல்லாத அவிசுவாச சந்ததியே, நான் எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன்? ஆண்டவர் ரொம்ப நாளா பொறுத்து இருக்கிறாரு. என் பிள்ளைக்குள்ள விசுவாசம் வந்துடும், என் பிள்ளைக்குள்ள விசுவாசம் வந்துடும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நான் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேனே, வார்த்தையை கொடுத்துட்டேனே, அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது இல்ல, அந்த வார்த்தையில உயிர் இருக்குது இல்ல, அது நிச்சயமா வாய்க்குங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நிச்சயமாய் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாமல் திரும்பாமல் அது அனுப்பின பிரகாரமாய் வாய்க்கும். கண்களை மூடி, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஒரு நிமிடம். இந்த 8வது மாதத்தில் நான் ஜீவன் உள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் போய் சுதந்தரித்துக் கொள்ளுவேன், ஜபத்தில் சுதந்தரித்துக் கொள்ளுவேன், முழங்கால முடக்கி சுதந்தரித்துக் கொள்ளுவேன். சத்துரு தூர்த்து போட்ட துறவுகளை விட்டுவிட்டு திரும்ப துறவுகளை தோண்டி கொண்டிருப்பேன். திரும்ப முழங்கால முடக்குவேன். பலவீனப்படுத்துகிற சத்துருவை பார்க்க மாட்டேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவை பார்ப்பேன். என்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தரை பார்ப்பேன். சத்துருவின் கிரியைகளை அல்ல, கர்த்தருடைய கிருபைகளை பார்ப்பேன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன், என் பலன் தேவ பலன், சுயபலத்தை அல்ல, சுயபலத்தை அல்ல. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். இங்கே சிலர் மாம்சத்தோடு போராடுகிற ஒரு சிலரை பார்க்கிறேன். பல நாட்களாக உங்க மாம்சத்தோடு போராடுறீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் மாம்சம் பலவீனம் உள்ளது, உள்ள இருக்கிற ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியினால சரீரத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள் என்றார். விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறவர்கள், கல்லெறிகிறவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசுவை போல இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்கள். நான் இயேசுவை வெளிப்படுத்த விரும்புகிறேன் தம்பி. இந்த விசுவாசத்தின் ஆவியுடையவனா நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவர் பொறுத்திருக்கிறார், உங்களுக்காக காத்திருக்கிறார். அப்படியே சொல்றவங்க எழுந்திருந்து கண்களை மூடி இந்த அடியை மாத்திர பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவர் ஒரு மாற்றத்தை, இந்த செய்தி உங்களை சும்மா அப்படியே ஏதோ ஒரு உற்சாகப்படுத்திட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாரத்தோடு நான் பேசுகிறேன். உங்க வாழ்க்கையில விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஒரு தகப்பன் தேவனிடத்துல வந்து கெஞ்சுகிற, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய். உங்க ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய். எனக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசத்தை தொடங்குகிறவர் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பாருங்க. ஒரே ஒரு அடியை மாத்திரம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். சொல்லுவோம், நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம். கரங்களை தட்டி நேசர் வருகையில் சந்தோஷத்தோடு நீதி ஸ்தேவான போல பரலோகத்தை பார்க்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும், எழும்பட்டும். நம் நேசர் வருகையில், நம் நேசர் வருகையில் உபத்திரவத்தின் மத்தியில் கலங்க வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி பாடும். கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு, இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, நம் இயேசு கைவிட. சொல்லுங்க, எங்கள் துக்கம்
எங்கள் துக்கம் அந்நாள் அப்புறம் துக்கமுகமா இருக்கல. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். எங்கள் வருத்தங்கள் மறக்க பண்ணுவார். எப்ராயிம் உண்டாகும், எப்பத்தா திறக்கப்படுவதாக, ஆசீர்வாத வாழ்க்கைகள் திறக்கப்படுவதாக. கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். கரங்களை தட்டி ஆவி நிரம்பி கலங்கிடவே இப்பொழுது அந்த விசேஷித்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல இறங்குகிறார். விசுவாசத்தின் அபிஷேகம், ஆவியின் வல்லமை, விசுவாசத்தினால் நிரம்புங்க. ஒரு நிமிடம் கரங்களை தட்டி, என் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். உங்க கரத்தில் அற்புதம், உங்க வார்த்தையில் அற்புதம், உங்க நிழலில் அற்புதம். நீங்களே ஒரு அற்புதமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பார். ஆமென். அதை இங்கே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி. இயேசு ராகா தரா கதா ரபல பல பல. நம் இயேசு தகப்பனே, காலை பேர் ஆவி உடையவளா இருந்தது போல அந்த விசுவாசத்தின் ஆவி எங்க ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் சர்ப்பங்களையும் தேல்வெளியும் விதிக்கத்தக்கதான கிருபைகள் ஊற்றப்படுவதாக. எல்லார் மேலும் ஆண்டவரே ஒரு அபிஷேக கரம் இந்த புதிய மாதத்துல கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாகப்பா. ஆண்டவரே இரத்த கோட்டைகளை முடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நம்முடைய வார்த்தை விதைத்த மகனை லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு, ஆயிரங்களுக்கு உயர்த்துங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை, பிரசன்ன, மகிமை ஒவ்வொருவரோடு கூட அசைவாடட்டும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகஸ்ட் 5ஆம் தேதி